மகளிருக்கு 1000 கொடுக்க முடியாது என்று கூறிய பழனிசாமி 10,000 எங்கிருந்து கொடுப்பார்? மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்குமூவர்கள் கூட்டம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பானுசேகர் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பல்வேறு கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். பின்னர் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா செய்தியாளர்களை சந்தித்த போது, வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்படும் வேட்பாளர்கள் வெற்றிக்கு பாடுபடுவது, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் அவரது வெற்றிக்கு அயராது பாடுபடுவது, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது, இந்திய தேசிய விவசாயிகளின் உரிமை அமெரிக்காவிடம் விற்றது குறித்தும், இந்திய எல்லைகளை சைனா ஆக்கிரமிப்பு செய்து உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து ராகுல் காந்தி பேச வாய்ப்பு கேட்டபோது மறுக்கப்பட்டது. காந்தியை நேசிப்பவர்கள் நாங்கள் அகிம்சை முறையில்தான் போராடினோம். ஆனால் பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை தாக்க முற்பட்டதாக முற்றிலும் பொய்யான தகவல். நாடாளுமன்ற அவையில் உள்ள CCTV பதிவுகளை மக்களிடம் கொடுத்தால் உண்மை தெரியும் என்றார். வாராக இவர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது கூட்டணி குறித்து ஊடகங்களில் பேசக்கூடாது என்று கட்சி தலைமை தெரிவித்ததாக தெரிவித்தார். அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிட்டது என்றும் கூறினார். AM மாநாட்டில் தவறான செயல்கள் நடந்தது. சைனா தயாரித்த ரோபோட் போன்றவை நமது நாட்டில் தயாரித்ததாக காட்டியது மிகப்பெரிய தவறு என்றார். எந்த ஒரு கட்சிக்கும் போராடுவதற்கு அடிப்படை உரிமை இருக்கிறது என்றும் கூறினார். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது என்று கூறிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் எங்கிருந்து கொடுப்பார் என கேள்வி எழுப்பினார். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். சிறப்பாக நடைபெறுகிறது. பணியாற்றிக் கொண்டிருக்கும் நகர தலைவர் அண்ணன் CDL கிருஷ்ணன் அவர்களே, வைத்தீஸ்வரர் கோயில் இருந்தவரை அவர்களையும் நாம் எடுத்து செல்வோம். இத்துடன் இந்த சகோதரியார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இதை பற்றி கூறுவார்கள். இந்த தொகுதியில் ஓரிரு விஷயங்கள் இங்கே கிட்டத்தட்ட திரு இரட்டை மெம்பர் உறுப்பினராக இருக்கும் பொழுது திரு குட்டியாப்பிள்ளை அவர்கள், அதன் பிறகு திரு KVS மணி அவர்கள் இருவரும் இருந்து இங்கே நடத்தியது இந்த இடத்துல முறையா அவர்களை வச்சிருக்காங்க. திரு தங்கவேல் அவர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்த மாற்ற அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. நண்பர்களே, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த பணிகள் திரு வித்யாபிள்ளை அவருடைய சிலை திருமலை வாசலிலே இருக்கிறது. திரு மணிசங்கர் அவர்கள் டயத்துல ஹரியானாவோட CM வந்து இன்று மயிலாடுதுறை மாவட்ட கமிட்டியின் சார்பாக சீர்காழியில் பாக முகவர்களுக்கான கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பானுசேகர் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களும், KPS மணியன் உட்பட அத்தனை தலைவர்களும், மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் இணைந்து வட்டார தலைவர், நகர தலைவர், மற்ற அமைப்புகளை சார்ந்த இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ் போன்ற அத்தனை அமைப்புகளை சார்ந்த நண்பர்களெல்லாம் இணைந்து கொண்டு இந்த பாக முகவர்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டது என்னவென்றால், வரும் தேர்தலில் கூட்டணி கட்சியின் சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்களை அர்ப்பணிப்போடும் கடினமாக உழைத்து அவர்களை வெற்றி பெற செய்வது மற்றும் காங்கிரஸ் பேரியக்க நண்பர்கள் வேட்பாளராக நின்றால் அவர்களுக்கு கடுமையாக உழைத்து அவர்கள் வெற்றிக்கு பாடுபடுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு தீர்மானமாக வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் குறித்தான தீர்மானம், கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அத்தனை வேட்பாளர்களுக்கும் நாங்கள் கடுமையாக உழைத்து பாடுபட்டு வெற்றி பெற செய்வோம் என்று அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. எதற்காகவென்றால், இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தின் விவசாயிகளை அமெரிக்காவிற்கு விற்றிருக்கின்ற மோடி அவர்களின் மோசமான செயலை கண்டித்தும் ஜனாதிபதி உரையின்காக பதிலுரை கூற வேண்டும் என்று ராகுல் காந்தி வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அது குறித்தும் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் எழுப்பப்பட்டது. குறிப்பாக இந்திய தேசத்தை உலுக்கியது என்னவென்றால்,
சைனா வந்து இந்திய தேசத்தின் எல்லைகளை கைப்பற்றி கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றது. இதை கைகட்டி மௌனமாக வாய் மூடி நமது தேசத்து பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று உலகத்தையே உலுக்கிய ஒரு மோசமான பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் அவர் ஃபைல்ல நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் பெயரும் மற்றும் ஹர்தீப் பூரி பெட்ரோல் அமைச்சர் அவர்கள் பெயரும் பல்வேறு ஆவணங்களில் இருப்பதாக அமெரிக்க நீதிமன்றங்கள் வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் அது குறித்தும் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி அதற்கான விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அது குறித்து ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றத்தில் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் குரல் எழுப்பினோம். அகிம்சை வழியில் வந்தவர்கள் நாங்கள், காந்தியை நேசிக்கின்றவர்கள், காந்தியின் கொள்கையில் சித்தாந்தத்தில் ஊறிய நாங்கள் அகிம்சை முறையில் தான் நாங்கள் போராடினோம். ஆனால் அந்த பாராளுமன்றத்தின் ஸ்பீக்கர் அவர்கள் தவறான ஒரு செய்தியை சொன்னார். 4 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்க முற்பட்டார்கள், தாக்குவதற்காக செயல்பட தொடங்கினார்கள், அதனால் நான் வந்து பிரதம மந்திரி வர வேண்டாம் என்று சொன்னேன் என்று. அதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அப்பற்ற என்ன சொல்றது, முற்றிலுமான பொய்யான ஒரு தகவல். ஏன்னா நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே, நாடாளுமன்ற வளாகத்துக்கு உள்ளே அந்த அவையிலும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றது. அவர்கள் அதை பார்த்து நாட்டு மக்களுக்கு எடுத்து அந்த சிசிடிவி கேமரா கொடுத்தா கூட உண்மை என்னன்னு தெரியும். சோ நாட்டு மக்களிடம் விளக்கம் சொல்வதற்கோ பயந்து கொண்டு இந்தியாவில் இருக்கின்ற விவசாயிகளை அமெரிக்காவுக்கு விற்றுவிட்ட மோடி அவர்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு காரணத்தாலும் எப்ஸ்டீன் ஃபைல்ல தன்னோட பெயர் இருப்பதை பயந்து கொண்டுதான், பேசுவதற்கு நடுங்கி கொண்டுதான் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பழியை போட்டார்கள். இதுதான் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே மட்டும் கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு வெளியும் இளந்தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அத்தனை நண்பர்களும் ஓங்கி ஒலிப்பும் குரலாக, யாருக்கான குரலாக என்றால் தேசத்தின் மக்களின் குரலாக, குறிப்பாக டெல்டா மாவட்டத்தின் மக்களின் குரலாக, நம் விவசாயிகள் விளைவிக்கின்ற பால் போன்ற பல்வேறு விவசாய பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்ய போகிறார்கள். சோயாபீன்ஸ்ல இருந்து அது கார்ன்ல இருந்து எல்லாமே வந்து இறக்குமதி செய்ய போகிறார்கள். அதுக்கு இறக்குமதிக்கான வரி வந்து விதிக்கப்படவில்லை. ஆனால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கான அத்தனை பொருட்களுக்கும் மற்ற நாடுகளை விட இந்தியாவிற்கு 50% வரியை விதித்தவர் ட்ரம்ப். அப்படிப்பட்ட ட்ரம்ப்புக்கு நமது பாரத பிரதமர் எதற்காக வரி விலக்கோடு நம்முடைய விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்களை எதற்கு இறக்குமதி செய்ய வேண்டும்? நமக்கு இங்க பொருள் இருக்கும்போது அதே பொருள் விவசாயிகளை பாதிக்கும் விதமாக மோடி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். விவசாயிகள் வாழ்வாதாரம் ஏற்கனவே சிதைந்து போயிருக்கின்றது. பருவநிலை கால மாற்றங்கள் காரணமாக விளைவித்த பொருட்கள் கூட சரியாக விற்க முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு இறக்குமதி என்பது ஒட்டுமொத்த விவசாய மக்களின் நம்பிக்கையும் அவங்கள் வாழ்வாதாரத்தையும் தகர்க்கும் விதமாக இருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்து நாடு முழுவதும் இன்றைக்கு ராகுல் காந்தி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். அவர் சார்பாக நாங்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பெயரை மாற்றியிருக்கிறார்கள். இந்தியா எங்க வாழ்கிறது என்றால் கிராமங்களில் இருந்தா வாழ்கிறது என்று சொன்ன காந்தியின் பெயரை மாற்றுகிறார்கள். பெயரை மாற்றுவதனால் அந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் பயன்பெற போகிறார்கள் என்றால் கிடையாது. மிகவும் அது வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு தவறான தகவலை கொடுத்து விவசாய மக்களை டைவர்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த பெயர் மாற்றம். நம் நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியுது. ஏற்கனவே 100 நாள் வேலை வாய்ப்பை 100 நாள் கொடுக்கறது இல்ல, 20 நாள் 30 நாள் தான் கொடுக்குறாங்க. இவங்க 120 நாள் 150 நாள் போய் சொல்றாங்க. கட்டாயமாக வேலை வாய்ப்பு தர போவதில்லை என்பது விவசாயிகளுக்கு தெரிகிறது. ஏனென்றால் 2014க்கு பின்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை பாதியாக எல்லாம் முற்றிலும் குறைத்து விட்டார் என்பது விவசாய மக்களுக்கு தெரியும். அதனால் அது குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். மாவட்ட கமிட்டியின் சார்பாக கூட தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கூட்டணி குறித்து ஊடகங்கள்ல பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டாரு. எந்த ஒரு தகவல் வந்து எங்க கட்சி மூலமா அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்றாங்களோ அது மட்டும்தான் உண்மையான தகவல். சமூக வலைதளங்கள்ல பேசுறதோ இல்ல மற்றவர்கள் ஊடகங்கள்ல பேசுறதோ அது எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நீங்க அவர் பேசுனது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்தவரையும் கூட்டணியை குறித்தோ இல்ல சீட்டு எத்தனை எண்ணிக்கைன்றது குறித்தோ எந்தெந்த இடங்கள் நாங்கள் நிற்க போவது என்பது குறித்தோ தமிழக தலைமையும் டெல்லி தலைமையும் முடிவு செய்வார்கள். ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணுவார். நான் இப்ப சொன்னேன், சீட்டு குறித்தும் தொகுதி குறித்தும்
மாநில தலைமையும் தேசிய தலைமையும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம். அதாவது வந்து நீங்க எத்தனை வடிவத்துல கேட்டாலும் ஒரே பதில், எங்களோட தலைமை முடிவெடுக்கும். நான் நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களின் பிரச்சனையை பார்ப்பதற்காக அங்க இருக்கின்றேன். அது குறித்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல தயாரா இருக்கேன். கூட்டணி குறித்தோ இல்ல தொகுதியை குறித்தோ நீங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அது வந்து நம்ம தலைமை தான் பதில் சொல்லுவோம். இந்தியா கூட்டணியோட தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர்கள் தான் நீடிப்பார்கள். சார் அவங்க கொள்கையிலிருந்து என்னைக்கு பாதை மாறி அவர்கள் இரும்பெரும் தலைவர்களான எல்லாரும் நேசிக்கப்பட்ட இரும்பெரும் தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களே மறந்து போய் இப்ப கட்சி எங்க இருக்குன்னே தெரியாம தேடிட்டு இருக்காங்க. அவங்க தொலைத்து விட்டு, அதுவும் யார்கிட்ட தொலைச்சிட்டாங்கன்னா பிஜேபி வந்து அந்த அதிமுகன்ற ஒரு இயக்கத்தையே வந்து இன்னைக்கு கபலீகரம் செய்துட்டு. அங்க இருக்கின்ற உண்மையில அங்க இருக்க தோழர்களை நினைச்சு நாங்களாம் கூட உண்மையிலேயே வருத்தப்படுறோம். அவர் இது போன்ற கருத்துக்கள் சொல்றாருன்னா அது வேற வழி இல்லை, கூட்டணி கட்சிக்காக சொல்ற கருத்துக்கள். ஆனா ஏஐ கூட்டத்துல என்ன நடந்ததுன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கூட்டம், அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சுன்றது ஊடகத்தை எல்லாரும் பார்த்ததுதான். அந்த மாநாட்டுல மிகப்பெரிய மோசமான தவறான செயல்கள்லாம் நடந்துச்சு. சைனா தயாரிச்ச அவங்க அறிமுகப்படுத்தின ரோபோட்லாம் வந்து நம்ம இங்க பல்கலைக்கழகத்துல தயாரிச்சது போன்று அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க. அதுல வந்து சைனா எதிர்ப்பு தெரிவிக்குது, மற்ற நாட்டுல இருக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு, இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இது நம்ம நாட்டுல தயாரிக்க பொருட்களை தானே நீங்க டிஸ்பிளே பண்ணி அதுதான் நீங்க வந்து சொல்லணும், நாங்க இதெல்லாம் தயாரிச்சிருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்கு, இவ்வளவு மாணவர்களுக்கான திறமை இருக்கு, நீங்க அதை சொல்றதை விட்டுட்டு தவறான விஷயங்கள்லாம் நீங்க அங்க பண்ணி வேற நாட்டுல இருக்கிற அவங்க தயாரிச்சு, அதை குறிப்பா சைனா நமக்கு என்ன அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தயாரிப்பை கொண்டு வந்து நீங்க ஸ்டால்ல வச்சு நீங்க அறிமுகப்படுத்துறது இந்திய தேசத்து மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை மோடி அவர்கள் இழைக்கிறார். இதோட பெரிய அவமானம் இதா இருக்கா? இது நாட்டு மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஜனநாயகம் முறை போய் போராடினாங்க. என்ன தவறு இருக்கு? ஒரு கட்சிக்கு, எந்த ஒரு கட்சிக்கும் போராடுறதுக்கு அடிப்படை உரிமை இருக்குது. அந்த அடிப்படை உரிமை ஜனநாயக முறை நாங்க காட்டணும். அவ்வளவு. என்ன சார்? அவர் வந்து 2000 ரூபாவே தர முடியாது, 1000 ரூபாவே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. 10,000 அவர் மட்டும் எங்க இருந்து கொடுத்துருவாரு? அவர் வீட்டு பாக்கெட்ல அந்த இடத்துல கொடுத்துருவாரு. நன்றி.